வெல்கம் பேக் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல். எல்லோரும் சௌரியமாக இருக்கீங்களா? இப்போ மாலை பட்சம் நடந்துட்டு இருக்கிறதுனால அன்னன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப குழப்பமாக இருக்கும். மாலை பட்சத்துக்கு உண்டான ஒரு டிஃபன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி தான். சப்பாத்தி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணணுன்னாக்கா, ஃபஸ்ட்டு நான் கல்லுப்பு போட்டுட்டேன், லைட்டாக துளி சர்க்கரை போட்டுட்டேன், அப்புறம் வெந்நீர் இருக்குல்ல, நமக்கு எவ்வளோ ஜலம் வேணுமோ அவ்வளோ விட்டுக்கோங்க. வெந்நீர் ஜலம் விட்டுண்டு கொஞ்சமாக சொட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டு மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சப்பாத்தி மாவு வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக இடையில வந்து பால் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இழுத்து அடித்து நல்லா பிசைஞ்சோன்னா சப்பாத்தி சூப்பராக சாஃப்டாக வரும். ஒரு 2 நாள் கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம், ஹார்டாகாது. நம்ம பிசைகிற விதத்துலேயும் இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதில் தான் இருக்குது சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு. இப்போ நான் கொஞ்சமாக வெந்நீர் ஜலம் விட்டுண்டு பால் கொஞ்சமாக விட்டுண்டு நல்லா பிசைஞ்சுட்டுருக்கேன் சப்பாத்தி மாவு. சப்பாத்தி பண்ணலாம், பூரி பண்ணலாம். வெங்காயம் பூண்டு நம்ம எடுத்துக்க வேணாம் அந்த 15 நாளைக்கு. அதுக்கு தேவையான என்ன மாதிரி ரெசிபிஸ் நம்ம பண்ணணும், தொட்டுக்க என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிறத அதையும் நான் சொல்கிறேன். சப்பாத்திக்கு சைட் டிஷ் என்ன பண்ணலாங்கிறத. கோதுமை ரவை உப்புமா எடுத்துக்கலாம், கோதுமை கரைச்ச தோசை வாத்துக்கலாம், அவல் உப்புமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெசிபிலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி விரல் விட்டால் இந்த மாதிரி இருக்கணும். கையில் வந்து மாவு ஒட்டக்கூடாது. ஒரு 1/2 hour வந்து பிசைஞ்சு மாவை வந்து மூடி வச்சுருங்க சப்பாத்தி மாவை. இப்போ நான் ரெசிபி சொன்னேன்ல, அதுக்கு வெங்காயம் போடாதிக்கு இதுக்கு தொட்டுக்க, சப்பாத்திக்கு தொட்டுக்க இது வந்து பாம்பே சட்னி சொல்லுவாள். ஃபஸ்ட்டு சட்டி வச்சுக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க, கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கணும். அது பிறகு வந்து கொஞ்சமாக மிளகா வத்தல், பச்சை மிளகா, இதுக்கு தேவையான பொருள் தக்காளி, அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை, பெருசாக வேறு எதுவுமே தேவை கிடையாது. கடலை மாவு வேணும், கருவேப்பிலை கொத்தமல்லி கடைசியாக வச்சுக்கோங்க. கடுகும் கடலைப்பருப்பும் நல்லா வெடிக்கட்டும். கடலைப்பருப்பை வந்து கொஞ்சம் சிவப்பாக வறுத்துக்கட்டும். வறுத்த பிறகு ஒரே ஒரு மிளகாத்தல் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு மிளகாத்தல் போகணும். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு 2 நீங்கள் போடனாலும் போட்டுக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகா அப்படியே துண்டமாக நறுக்கிக்கோங்க, இல்லை நடுவில் பொழந்துண்டு அப்படியே அதில் போட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்துக்கலாம், இல்லை 2 தக்காளி கூட எடுத்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கணும். நல்லா கடுகு வந்து வெடிக்கிறது. இந்த சமயத்தில் வந்து நம்ம அந்த ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோமோன்னு அதை நம்ம போட்டுருணும். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான். கருவேப்பிலை இந்த டைமில் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். 5 minutesல சூப்பராக செஞ்சிடலாம். தேவையான பொருள் எடுத்து வச்சிங்கன்னா 5 minutesல குழந்தைங்களுக்கு வந்து உடனடியாக எனக்கு பசிக்கிறதுமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா சீக்கிரம் சூப்பராக பண்ணிடலாம். அதே மாதிரி மாவு பிசைஞ்சு ஒரு 1/2 hourலேருந்து 1 mணி நேரம் வந்து கொஞ்சம் அதை விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். உடனே பிசைஞ்சிங்க உடனே போட்டால் அந்த வந்து மாவு வந்து சப்பாத்தி வந்து ஹார்டாக இருக்கும். 1 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து நீங்கள் அதை வந்து மூடி வச்சுருங்க. மாவை திறந்து வச்சுனாலும் காஞ்சு போயிடும் மாவு. இங்கே பார்த்தீங்களா, இதே மாதிரி தக்காளி வந்து நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதில் போட்டுருணும். குட்டி குட்டியாக நறுக்கினா தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவும் நான் எடுத்து போட்டுட்டேன். கொஞ்சம் நல்லா வந்து வேகட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கணும், அப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். இதை வந்து நீங்கள் மாலை பட்சம் இல்லாத காலத்தில் வந்து வெங்காயம் சேர்த்தி இந்த டைமில் ஒரு தக்காளி போடுறேன்னு அதுக்கு முன்னாடி வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்த பிறகு தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சில பேர் போடுவா, அதெல்லாம் ஒன்றும் சூப்பராக தூக்கலாக இருக்கும். வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டுட்டு பண்ணுறது இன்னொரு டாப்பாக இருக்கும். வெங்காயம் பூண்டு இல்லாதிக்கு பண்ணுறது இன்னொரு டிஃப்ரெண்ட் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வெங்காயம் வந்து இந்த டைமில் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. ஓகே, தக்காளி நல்லா வதங்கி இருக்குது. இந்த சமயத்தில் வந்து தண்ணி நிறைய விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஜலம் விட்டுக்கோங்க. கல்லுப்பு வந்து நான் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணின்னு இருக்கேன். நல்லா வந்து எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது தான் நம்ம இந்த மாதிரி இந்தளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. நல்லா கடலை மாவு வந்து நல்லா கையால் கரைச்சி வச்சுக்கோங்க. அது வந்து கட்டி கட்டியமாக இருக்கக்கூடாது. கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா இந்த கடலை மாவு சட்னியில் வந்து கட்டி கட்டியாக இருக்கும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி பீட்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நல்லா கரைச்சிண்டு கொதிக்கிறது இல்லை, அந்த கொதிக்கும் போது இதில் சேர்த்து விட்டுருங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா பீட்டர் வச்சு கலக்கிக்கோங்க. ஏன்னா அங்கங்கே கட்டி மாதிரி ஆகிடும். கடலை மாவு இல்லையா, நல்லா திக்காகவும் ஆகிடும், அங்கங்கே கட்டி தங்கின்றோம். அதனால் நல்லா பீட்டர் வச்சு நல்லா கலக்குங்கோ. முடிஞ்ச அளவுக்கு நல்லா கலக்குங்கோ. இன்னும் வந்து இது திக்காக வந்துடும். நம்ம கடலை மாவு வந்து நல்லா காணுங்கிறதுனால இன்னும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தேவையான அளவு விட்டுக்கோங்க. லைட்டாக கொதித்தோடனே நம்ம அணைச்சிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசை, இட்லிக்கெலாம் சூப்பரான வண்டர்ஃபுல்லான ஒரு ரெசிபி இது. இன்னொரு கொஞ்சமாக தண்ணி கரைச்சி நான் அதில் மேற்கொண்டு ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக கொதிக்கும் போது நம்ம இதில் அணைச்சிடலாம், வேறு எதுவும் தேவையே இல்லை.
அதில் பெருங்காயத்தூள்லாம் போடணும் அவசியம் இல்லை. இது சூப்பராக இருக்கும். இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் லேசாக கொதிக்கிறதுனும் இதில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தூவி அணைச்சிடுங்க போதும். சூப்பராக ஒரு 5 மினிட்ஸில் தேவையான பொருளை எடுத்து வச்சோன்னா 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். குழந்தைங்கள் வந்து பசிக்கிறதுன்னு சொல்கிற நேரத்தில் மாவு பிசைஞ்சு சேம் டைமில் இந்த ரெசிப்பியும் நம்ம வந்து குக் பண்ணிடலாம். ஒரு காரமும் இருக்காது. வயசான வாளுக்கு வந்து தேர்ச்சியாக இருக்கும். பார்க்கவே எம்மியாக சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து சப்பாத்தி நம்ம பார்க்கலாம். மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன்ல, ஒரு 1/2 அன் ஹவர் மேலே ஆயிடுத்து. மாவு எடுத்துட்டு அழகாக அந்த சைடில் ஓரம்லாம் அழகாக தேய்க்கணும். மாவு நம்ம தேய்க்கிற இதில் தான் இருக்குது. சப்பாத்திக்கு கொஞ்சமாக எடுத்துட்டுருக்கேன். சப்பாத்தி நல்லா அது வந்து நல்லா நாலாப்புறமும் நல்லா தேய்ச்சிக்கோங்க சப்பாத்தியை. அதில் வந்து தேய்ச்சுண்டு இந்த இடத்துல வந்து இந்த ஓரத்தில் அதெல்லாம் வந்து எதுவுமே கடினமாக இது மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா லேசாக மெல்லிஸாக இடணும் சப்பாத்தியை. இட்ட பிறகு நம்ம கல்லில் போட்டு எடுக்க வேண்டியதான். சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ கல் வந்து நல்லா காஞ்சிருது. சப்பாத்தி ஒன்று போட்டு பார்ப்போம். சப்பாத்தி வந்து சைடிஷ் வந்து சப்பாத்திக்கு வந்து சூப்பராக நிறையா இருக்குது. குழந்தைங்களுக்கும் இந்த காலத்தில் வந்து சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்கிறது. எப்பவுமே சப்பாத்தி பூரி பூரி இந்த மாதிரி தான் குழந்தைகள் சாப்பிட்றா. அதெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதில் போட்டு எடுக்கிறதுல தான் இருக்குது. நம்ம மாவு பிசையும் போதே நிறைய எண்ணெய் விட்டுட்டோம். ஸோ நீங்கள் வந்து எண்ணெய் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு நிறைய எண்ணெய் வேணாலும் நீங்கள் இந்த டைம்லேயே நீங்கள் எண்ணெய் விட்டுனாலும் விட்டுக்கலாம். சில பேர் வந்து மாவுலேயே நிறைய சப்பாத்திக்கு அந்த மாவு பிசையும் போதே எண்ணெய் நிறைய விட்டுருவா. அதனால் இல்லை லைட்டாக மேலாப்பில் எண்ணெய் விடுவா. இந்த ஏஜானவெல்லாம் இருக்கா இல்லையா, ரொம்ப எண்ணெய் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னாக்கா லைட்டாக அந்த சமயத்தில் எண்ணெய் விட்டுண்டா போகிறோம். இது மாதிரி பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் சொல்லுங்க. இந்த மாதிரி மாலைபட்ச சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி நல்லா சூப்பராக வருது பார்த்தீங்களா. அந்த டைமில் வந்து பால் அப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை இதெல்லாம் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். இந்த மாதிரிலாம் பிசைஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். லைட்டாக எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் விட்டுண்டாலே போதும். சப்பாத்தி சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஒரு 2 டேஸ்மே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நல்லா சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்காது. அப்புறம் அடுப்பை வந்து ரொம்பவுமே சிம்மில் வைக்காதீங்க, ரொம்ப பெருசில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வைங்கோ, அது போகும். இந்த மாதிரி ஆயிடுத்து பார்த்தீங்களா. இந்த மாதிரி இந்த பதத்தில் வந்தாலே போகும் சப்பாத்தி. இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிலாம் பண்ணி பாருங்கள். இந்த மாலைபட்ச சமயத்தில் இதுதான் நமக்கு ஆகாரம். வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இட்லி நம்ம வாக்க முடியாது. புழுங்கலரிசி சேர்க்கறதுனால அதை நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். வேணும்னா நீங்கள் பச்சரிசி மாவில் வேணால் பச்சரிசி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி வேணால் இட்லி வாத்து வேணால் சாப்பிட்லாம். அது எப்படி இருக்குங்கிறது தெரியாது. ஸோ இந்த மாதிரி கோதுமை ஐட்டமே ஒரு 15 நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க. மாற்றி கோதுமை வந்து மாவில் வந்து அடை தட்டின்ட்டு இல்லை தோசை அந்த மாதிரி பண்ணி பாருங்க. இந்த மாதிரி தட்டில் வச்சுட்டேன். சூப்பராக இருக்குது, பார்க்கவே எம்மியாக இருக்குது. எனக்கே உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். பை.